இந்த பாண்டி முத்தழகு கல்யாண வேலை ஆரம்பிச்சா எவ்வளவு கணக்கு பார்க்க வேண்டியதா இருக்கு. மேகலை, காஃபி கேட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? சாப்பாட்டுக்கு அப்புறம் கொண்டு வந்து தருவியா? கொண்டு வந்துகிட்டு இருக்கேன், சீக்கிரம் எடுத்துட்டு வா. இந்த நக்கலுக்கு மட்டும் ஒன்னும் குறைச்சல் இல்ல. காப்பின்னு கேட்டதும் காப்பி வந்துருமா? போட்டு கொண்டு வர வேண்டாமா? இந்தாங்க குடிங்க. சரி சரி குடு. சக்கரை கொஞ்சம் கம்மியா போட்டுக்கலாம்ல. எவ்வளவு சக்கரை, குடிக்கவே முடியல. இத பாருங்க, இந்த மாதிரி குறை சொல்லிட்டு இருந்தீங்க அப்புறம் நான் காப்பி போட்டு தர மாட்டேன். உங்களுக்கு தேவைனா நீங்க தான் போய் போட்டு குடிக்கணும். ஐயோ, என்ன பொசுக்குன்னு கோவப்படுறா? நாம தான் கொஞ்சம் ஓவரா பேசிட்டோமோ. காஃபி ரொம்ப சூப்பர். சும்மா உங்ககிட்ட விளையாடுன கோவத்துல கூட நீ நல்லா இருக்க. ஆனா உன இதையே சொல்லி சரி கட்டிடுங்க. முதல்ல காப்பிய குடிங்க. மேகலா, வாங்கண்ணே, வாங்க. நீ உட்காருங்கண்ணே. எப்படி இருக்கீங்க? உட்காருங்க, உட்காருங்க. உட்காருமா. முத்தழகு, உங்க அப்பா அம்மா வந்திருக்காங்க. வா. இதோ வரேன். அண்ணே, குடிக்க ஏதாவது கொண்டு வரவா? ஒண்ணு வேண்டாம்மா, குடிச்சிட்டு தான் வந்தேன். ஏய், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்படிமா இருக்க? எனக்கு என்னப்பா, நான் மாமா வீட்ல இருக்கேன். எனக்கு என்ன குறைச்சல்? நான் நல்லா தான் இருக்கேன். ஆமா, மாப்பிள்ளை எங்க? பாண்டிய ராசாத்தியும் காலையில எங்க வெளியே போனாங்க. இந்த இப்ப வந்துருவாங்கண்ணே. வந்துட்டாங்க போல இருக்கு. வந்துட்டாங்க. வாங்க மாப்பிள்ளை, வாங்க. எப்படி இருக்கீங்க மாமா? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். ஆமா, அண்ணனும் தங்கச்சி எங்க வெளியில போயிட்டு வரீங்க? அது ஒண்ணு இல்ல அத்தை. ராசாத்தி மேற்படிப்பு விஷயமா ஒருத்தங்களை பார்க்கணும்னு சொன்னா, அதான் போய் பார்த்து பேசிட்டு வந்தோம். அப்படியா? நல்லது மாப்பிள்ளை. அப்புறம் மாப்பிள்ளை, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதுக்காக தான் வந்திருக்கோம். என்ன விஷயம் மாமா? மாப்பிள்ளை, உங்களுக்கும் முத்தளவுக்கும் நடக்க இருக்கிற கல்யாணத்துக்கு மொத்த வரவு செலவை நீங்க தான் பாத்துக்கிறீங்க. பொண்ணு விட்டு சார்பா நாங்களும் பண்ணணும்ல. பொண்ணு விட்டு சார்பா உங்களுக்கு நகை, வேட்டி, சட்டை எல்லாத்தையும் எடுக்கணும்ல. கல்யாண செலவுல பாதி செலவை நாங்களும் ஏத்துக்கணும்ல. எங்களால கூட இருந்து எல்லா செலவையும் பண்ண முடியுமான்னு தெரியல. அதான் பணமா கொடுத்துடலான்னு வந்தோம். இந்தாங்க. இதுல என் பொண்ணு கல்யாணத்துக்காக நாங்க சேர்த்து வச்ச 30 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. கல்யாண செலவை இதை வச்சு பாத்துக்குங்க. பத்தலனா தயங்காம கேளுங்க. மாமா, என்ன மாமா இப்ப யார் உங்ககிட்ட பணத்தை கேட்டா? முதல்ல எடுத்து உள்ள வைங்க மாமா. அதெல்லாம் அப்படி இல்ல மாப்ள, நீங்க பணம் கேட்க மாட்டீங்க. பணம் காசெல்லாம் எதிர்பார்த்து என் பொண்ணை கட்டிக்க சம்மதிக்கலன்னு எனக்கு தெரியும். நீங்க கேட்கலனா கூட எங்க பொண்ணுக்கு நாங்க செய்ய வேண்டியது முறை. மறுக்காம வாங்கிக்கோங்க மாப்ள. அது இல்ல அத்தை, இந்த முறையெல்லாம் சரிதான். ஆனா எனக்கு பணம்லாம் வேணாம் அத்தை. அதுவும் இல்லாம உங்ககிட்ட இருந்து பணம்லாம் வாங்குறது கொஞ்சம் சங்கடமா இருக்கு. இதுல சங்கடப்பட என்ன இருக்கு மாப்ள? எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. இவர் சம்பாதிச்சது, எங்க பரம்பரை சொத்து எல்லாமே இவளுக்கு தானே. இவளுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறோம்? மாமா, என்ன யோசிக்கிற? அப்பாதான் ஆசையை கொடுக்கறாருல, வாங்கிக்கோ மாமா. சும்மா ஏல பாண்டி, மாமா தான் குடுக்கறாருல, வாங்கிக்கல. பாண்டி, பணத்தை வாங்கிக்கடா. நீ ஏன் செலவழிக்க போற? உன் பொண்டாட்டிக்கு நகை நட்டுன்னு வாங்கி போடலாம்ல.
ஆமா மாப்பிள்ள, மறுக்காம இந்த பணத்தை வாங்கிக்கோங்க. சரி, எனக்கு விருப்பம் இல்ல, எல்லாரும் வற்புறுத்துறதுனால தான் நான் வாங்கிக்கிறேன். ம். இந்தாங்க மாப்பிள்ள, வாங்கிக்கிங்க. இந்தாங்கம்மா, வச்சுக்க. நீங்க பணம் வாங்குறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்க வந்த வேலை முடிஞ்சது. அப்ப நாங்க கிளம்புறோம். அண்ணே, இப்பதான் வந்தீங்க, அதுக்குள்ள கிளம்புறீங்க? ஒரு 2 நாள் தங்கிட்டு போங்கண்ணே. ஆமாப்பா, ஒரு 2 நாள் தங்கிட்டு போங்களேன். இல்லம்மா, ஊர்ல போட்ட வேலையெல்லாம் அப்படியே கிடக்கு. நாளைக்கு ஸ்கூலுக்கு வேற போகணும். இன்னொரு நாள் சாவாசமா வந்து தங்கிட்டு போறேனே. மச்சான், போறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. நான் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. நாங்க உங்களுக்கும் சேர்த்து கல்யாண பத்திரிக்கை அடிச்சு வச்சிருக்கோம், அதை வாங்கிட்டு போங்க. ஆ, மேகலை, கல்யாண பத்திரிக்கை எடுத்துட்டு வா. சரிங்க. சீக்கிரம் போ. போனோமா வந்தோமான்னு இருக்கணும். இந்தாங்கங்க. கொடு. இந்தாங்க மச்சான். ஆ. கொடுங்க. ரொம்ப நல்லது. அப்ப நாங்க வரோம். ஆ. வரோம் மேகலை. வாங்க, சரி, வரோம் மாப்பிள்ள. நாங்க போயிட்டு வரோம். வாங்க அத்தை. வரோம் ராசாத்தி. வரோம் மராசாத்தி. ரசதி, வசந்த் உன் கழுத்துல தாலி கட்டின விஷயம் இப்போதைக்கு நம்ம வீட்டில் தெரிய வேண்டாம், சரியா? ம். இந்த பாரு, நேரங்காலம் பார்த்து நானே நம்ம வீட்டில் சொல்றேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. இந்த பாரு, எதுக்கு பாடுகிற? என்ன ஆச்சு? உனக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்கறேன்ல, எல்லாமே என்னாலதான். நான் லவ் பண்ணிருக்கவே கூடாதுன்னு. ஏய், இப்படி சொல்லாதன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது? நீ ஒரு தப்பும் பண்ணல. உன்னையும் வசந்தையும் சேர்த்து வைக்கிறது என் பொறுப்பு. முதல்ல அழறத நிறுத்துமா. என் தங்கச்சி எதுக்காகவும் அழக்கூடாது, புரியுதா? கண்ணீரத்தோட சரி சரி. இப்படியே தான் இருக்கணும், புரியுதா? நான் பாத்துக்க. வணக்கம் அண்ணாச்சி. என்னாச்சு? வணக்கம் அண்ணாச்சி. வணக்கம். எப்பா, டைம் ஆயிட்டு இருக்குப்பா. ஏன் லேட் பண்ற? சீக்கிரமா ஒரு புரிஞ்சிருச்சு சார். டேய், என்ன? இத கொஞ்சம் உரி, நான் வந்துடுறேன். சரிண்ணா. ஹலோ. ஹலோ மூர்த்தி, நான் அண்ணாச்சி பேசுறேன்ல. சொல்லுங்க அண்ணாச்சி. நீ இப்ப ஜெயில தானே இருக்க? ஆமா அண்ணாச்சி. எனக்கு அந்த ஜெயில உன்னால ஒரு சோழி ஆகணும், செய்வியா? என்ன அண்ணாச்சி இப்படி கேட்டுப்பிட்டீங்க? நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன். சொல்லுங்க அண்ணாச்சி, நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. நீ இருக்கிற ஜெயில பாண்டின்னு ஒருத்தன் இருப்பான். பாண்டியா? ஆமா அண்ணாச்சி, இருக்கா அண்ணாச்சி, சொல்லுங்க. நீ அந்த பாண்டியோட கதைய அந்த ஜெயில வச்சே முடிக்கணும். கொலையா? ஏன் செய்ய மாட்டியா? அண்ணாச்சி அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அண்ணாச்சி, செஞ்சு புடலாம். மாட்டிக்க மாட்டிய? அண்ணாச்சி அதெல்லாம் நான் மாட்டிக்க மாட்டேன் அண்ணாச்சி, நீங்க அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க. நீ அவன் கதைய காதும் காதும் வச்ச மாதிரி முடிச்சிட்டு என்ன கூப்பிடு. சரிங்க அண்ணாச்சி. பாண்டி, என்னையவா நீ எதுக்குற? அந்த ஜெயில வச்சே உன் சோழிய முடிக்கிறேன் பார்.
யார் என்ன கொல்ல பார்த்தா? அப்போ இந்த ஜெயிலுக்குள்ள எனக்கு யாரோ எதிரி இருக்காங்க. பாண்டி பைய தப்பிச்சிட்டானே. இங்க தானே இருக்கான், மாட்டாமலையா போயிடுவான். கண்டிப்பா மாட்டு வேலை. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு நம்ம எப்ப ரசாத்தி ஒண்ணு சேர போறோம்? வசந்த், வசந்த், என்னப்பா? சீக்கிரம் குளிச்சு ரெடியாயி வேற ட்ரெஸ் போட்டு வா. நாம இப்ப வெளியே போறோம். எங்கப்பா? ஓ, சொன்னாதான் வருவீங்களோ? சொல்றேன், உனக்கு பொண்ணு பார்க்க போறோம். என்னது, பொண்ணு பார்க்க போறோமா? நீங்க இத பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லையேப்பா. எதுக்குல சொல்லணும்? நீ பாண்டிக்கு போன் பண்ணி எனக்கு பொண்ணு பார்த்துருக்காங்க, அதை கெடுத்துடுன்னு சொல்றதுக்கா? அப்பா என்னப்பா பண்றீங்க? என் போனை கொடுங்கப்பா. முடியாதுடா, உனக்கு இன்னும் 10 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள நீ குளிச்சு ரெடி ஆயிட்டு வரணும். நாம போறோம், அந்த பொண்ணை பார்க்கறோம். உனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நீ அந்த பொண்ணை கட்டிக்க சரின்னு சொல்ற, அதுக்கப்புறம் இந்த போனை உனக்கு கொடுக்குறேன். மாப்பிள சாப்பிடுங்க மாப்பிள. சாப்பிடுங்க மாப்பிள. ஏமா பொண்ண வர சொல்லேமா. இதோ அலங்காரம் பண்ணிட்டு இருக்கா, இப்ப வந்துருவா. அதெல்லாம் ஒன்னும் அவசரம் இல்ல, பொறுமையா வரட்டும். நல்ல நேரத்துக்கு இன்னும் அவகாசம் இருக்கு. நல்ல நேரம் வந்துருச்சு, போய் பொண்ணு அழைச்சிட்டு வா. சரிங்க, போங்க. ரெடி ஆயிட்டா, இப்ப வந்துருவா. சரி.
பொண்ணு நல்லா இருக்காளமா, நல்லா லட்சணமா அழகா இருக்கா. எல்லாருக்கும் காப்பி கொடுமா. பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மாப்பிளை கொடுமா. மாப்ள, என்ன யோசிக்கிறீங்க? காப்பி எடுங்க. என்ன மாப்ள காப்பி எடுக்க மாட்டேங்கிறாரு? அதெல்லாம் எடுத்துக்குவான். முத தடவை பொண்ணு பார்க்க வந்திருக்கான்ல, அந்த வெக்கம். ஓஹோ. டேய், காப்பி எடுத்துக்கடா. எடுத்துக்கோ. அழகா இருக்காருடி. சும்மா இருடி. மாப்பிள்ளை பாரு. பாருடி இரு. பாரு. பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சிருக்கா இல்லையான்னு இன்னும் ஒன்னும் சொல்லவே இல்லையே. என் மவனுக்கு போட்டோலயே பொண்ணை பிடிக்க போய் தானே நாங்க இங்க வந்திருக்கோம். ஓஹோ, அப்படியா? அது மட்டும் இல்லாம என் மவன் என் பேச்ச மீறி எதுவுமே பண்ண மாட்டான். உங்களுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா? என்னம்மா, மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குப்பா. என் பொண்ணுக்கு சம்மதம் தான். அப்ப கல்யாணத்தை அடுத்த முகூர்த்தத்திலே வச்சுக்குவோம்.